ஒரு ஊர்ல நாராயணன் பரிமளன்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். ஒருத்தன் பேரு ராமுவான், இன்னொருத்தன் பேரு சோமுவான். கதை சொல்றம்மா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என் பேர் சூர்யா, என் பேர் கார்த்தி, இப்படி வையே. அது என்ன எப்ப பார்த்தாலும் ராமு சோமுன்ட்டு நல்லா இல்ல. டேய், உங்க 2 பேத்துக்கு இதுதான் பேரு. ரொம்ப பேசுனீங்க, உங்க 2 பேத்தையும் தூக்கிட்டு பொம்பளை பிள்ளை கேரக்டரை போட்டு விட்டுருவேன். ஏய் பேசாம இருங்கடா, ராம சோமுவே நல்லாதான் இருக்கு. உங்களை பொம்பளை பிள்ளை கேரக்டரா மாத்திட்டா உங்களுக்கு பூவு பொட்டு வளையல்லாம் வாங்க முடியாதுடா. ராம சோமுவே நல்லாதான் இருக்கு, அந்த பேரே இருக்கட்டும். சரிம்மா, இவ்வளவு தூரம் சொல்ற, அந்த பேரை இருந்துட்டு போட்டோம். ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. சரி, நம்ம கதையை சொல்லுவோம். இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். ஆமா, நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி என் 2 பிள்ளைகளோட ரொம்ப சந்தோஷமா. காட்டுக்குள்ள ஒரு தேவதை வானத்துல இருந்து பூமிக்கு வந்துச்சான். ஆகா, என்ன அழகாக இருக்கிறது இந்த பூமி. நம் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டுமே. அந்த தேவதை தனக்கு ஒரு அழகான மாளிகையை உருவாக்குச்சான். தேவதை காட்டோட அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சான். ச்சே, நமக்கு ஒரு ஆண் துணை இருந்தால் சரியாக இருக்குமே. அப்பேன்னு பார்த்து நாராயணன் அந்த பக்கத்து விறகு பொறுக்க வந்தானா. யார் இவன் இவ்வளவு அழகாக இருக்கிறானே? பேரழகியே, இந்த காட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஆகா, என்னையா பேரழகி என்று சொல்கிறாய்? இந்த அனுபவம் புதிதாக உள்ளதே. நான் ஒரு தேவதை. உண்மைதான் பெண்ணே, நீ ஒரு தேவதை தான். நீ பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயையோ பேரழகியே, உன்னை பிடிக்காம இருக்குமா? இருந்தாலும் எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது. அதெல்லாம் தவறு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மேலோகத்தில் அவரவர் 5 திருமணம் 6 திருமணம் என்று பண்ணிக்குவாங்க. நீ என்னை திருமணம் முடித்துக்கொள். ஐயையோ, அதெல்லாம் முடியாது பெண்ணே, அது மிக மிக தவறு. நான் என் மனைவிக்கு துரோகம் செய்யவே மாட்டேன். இவன் என்ன நாம் சொல்வதை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறான். இவனுக்கு மந்திர பாயாசத்தை போட்டு விட வேண்டியதான். சரி, நீ என்னை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டாம். நான் கொடுக்கும் பாயாசத்தை மட்டும் குடி. விருந்தாளிகளுக்கு எப்பொழுதும் பாயாசம் கொடுப்பது எங்கள் வழக்கம். பாயாசமா? குடு பெண்ணே குடு. என் பொண்டாட்டிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், வச்சே தரமாட்டா, கல் நெஞ்சு காரி. இந்த அழகனே, பாயாசத்தை குடி. ஐயோ ஐயோ, பாயாசமா? குடு பெண்ணே குடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவதை நாராயணனுக்கு பாயாசத்தை கொடுத்துட்டு அவனை மயக்கிற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாலாம். மயங்கு மயங்கு, மானிடனே மயங்கு, மந்திர பாயாசத்திற்கு மயங்கு. மந்திர பாயாசத்தை குடிச்ச நாராயணே அவன் குடும்பத்தையே மறந்துட்டு தேவதைக்கு அடிமை ஆயிட்டானா. அழகிய தேவதையே, இனிமேல் நான் உன் அடிமை. உன் மனைவி இருக்கிறாளே? தேவதையே, என் மனைவி அரக்கி. நீ தேவதை, எனக்கு தேவதை தான் முக்கியம். அவள் எனக்கு தேவையில்லை, அவள் எனக்கு தேவையே இல்லை. ஆம் அழகனே, இன்று முதல் நீ எனக்கு அடிமை. வா, என் காலடியில் வந்து உட்காரு. ஐயோ தேவதையே, உன் காலடியில் நான் அமர கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தேவதையே. இப்பொழுதே செய்கிறேன், நீ அமரு. காட்டுக்கு விறகு பொறுக்க போன புருஷனை காணான்னு பரிமளம் சோகமா இருந்தாலாம். ராமு சோமு, இங்கனே விளையாண்டுக்கிட்டு இருங்க. அப்பா போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணா. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அம்மா, நீ போய் அப்பா பார்த்துட்டு வா, நான் தம்பியை பார்த்துக்கிறேன். சரிடா என் செல்லக்குட்டி, 2 பேரும் சமத்தா இங்கேயே இருங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நாராயணனோட சம்சாரம் புருஷனை தேடி காட்டுக்குள்ள வந்துருச்சான். தேவதையே, இந்த உலகத்தில் உன்னை போல் ஒரு அழகி எங்குமே நான் பார்த்ததில்லை. பித்தளை அண்டா போல் பளபளவென்று இருக்கிறாய். என்னை பார்த்தால் பித்தளை அண்டாவை போலவா இருக்கிறது? அப்ப உன் மனைவி எப்படி இருப்பாள்? அவள் கிடக்கிறாள், துருப்பிடித்த தகரடப்பா. அவளை பார்த்தால் 3 நாளைக்கு தூக்கம் வராது. அவளும் அவள் மூஞ்சியும். யோ, யார் யாவ? இவ காலடியில உட்காந்துக்கிட்டு என்னைய குறை சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய் பரிமளம், அவள் இவள் என்று பேசாதே, தேவதை என்று கூப்பிடு. அடப்பாவி, பொண்டாட்டிக்கிட்டே வேற ஒருத்திய தேவதைன்னு கூப்பிட சொல்றியா? என்னையா சொல்லிட்டு வந்த? சுழி பொறுக்க வரேன் தானே சொல்லிட்டு வந்த? இங்க வந்து என்ன வேலையா பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு தேவையான வேலையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தேவதைக்கு அடிமையாக இருக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடித்திருக்கிறது. ஏண்டி, என் புருஷனை அடிமையாக்கி வச்சிருக்கியா? யாரடி நீ? ஏய் சேலை கட்டிய நெளிஞ்ச செம்பே, உன் கணவன் எனக்கு அடிமையாகத்தான் இருப்பான். வேண்டுமென்றால் நீ என் வேலைக்காரியாக இருந்து கொள். அட பாவி, அவ என்னைய வேலைக்காரியா இருங்கிறா. இப்படி அமைதியா இருக்கிறியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு? தேவதை சொன்னது தவறுதான். உன்னை போய் வேலைக்காரியாய் வைத்துக்கொண்டு என்ன செய்வது? உன் மூஞ்சியும் முகரையும் இங்கிருந்து போ. சரியாக சொன்னாய் அழகனே, அவளை விரட்டி விடு. ஏண்டி, என் புருஷன் தானே உனக்கு வேணும்? ஆமாம். அப்ப அவனுக்கு சொந்தமானதை நீயே வச்சுக்கோ, நான் எடுத்துட்டு வந்து தரேன்.
ஏய் இங்க பாருடி, நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன். இவனை போய் அழகேன்னு சொன்ன பாரு, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். கண்ணு தெரியாத குருட்டு தேவதை. இந்த பொம்பளைகளுக்கு வாழ்க்கையே போனாலும் புருஷனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. முதல்ல இங்கேருந்து கிளம்பு, போ, ஓடிப்போ. ஏய், அப்படியே எனக்கு சொந்தமா ஏதோ இருக்குன்னு சொன்னியே, அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போ. இரியா, கண்டிப்பா கொண்டு வந்து தருவேன். நான் போயிட்டு வரேன். ஏ போடே, போறேன்டி. காட்டுல இருந்து பரிமளம் கோவமா வந்தாளாம். டே ராமு, சோமு, என் கூட வாங்கடா, காட்டுக்கு போலாம். அம்மா, எதுக்குமா காட்டுக்கு? டேய், கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரா? காட்டுல அப்பாவும் சித்தியும் இருக்காங்க, நீங்க அவங்க கூட போய் இருங்க. உங்களுக்கு சித்தி வேணுங்கிறதெல்லாம் செய்வா. நீங்களும் காட்டை சுத்தி பார்த்துட்டு சித்திட்ட வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்பாவே உங்களை கூட்டிட்டு வருவாரு. ஐ சித்தியா? ஐ, எனக்கு ஒரு சித்தி கிடைச்சிருக்காங்க. ஐ அண்ணே, அது எனக்கும் தானே சித்தி. அப்பனுக்கு பிள்ளைய தப்பாம இருக்குதுங்க. டேய் எந்திரிச்சு வாங்கடா போலாம். பசங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு பரிமளம் காட்டுக்கு போனாலாம். பசங்களை பார்த்ததும் நாராயணனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சான். அப்பயே எனக்கு தெரியும் இவ ஏதாவது ஏடா கூடமா செய்வான்னு. ஹை அப்பா. அப்பா, உன் கூட யாருப்பா ஒரு அழகான பொண்ணு கூட இருக்க? அதானே, எதை கேட்கக்கூடாதோ அதை கரெக்டாக கேட்பாங்க. நான் பெத்த பிள்ளைகளாச்சே. அழகனே, யார் இது இந்த 2 குழந்தையும்? தேவதையே, இது அவளுடைய குழந்தைகளாக இருக்கும். யோ, மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு விட்றேன் பாத்துக்க. அவன் மண்டைய பாரு, ஓ மண்டை மாதிரியே இருக்கு. ஆம் தேவதையே, இந்த குழந்தைகள் எனக்கும் அவளுக்கும் பிறந்ததுதான். ஆனால் இப்பொழுது இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அடப்பாவி. சரி, இவங்க 2 பேரும் ஓம் பிள்ளைய தானே. இனிமே இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நீயே பாத்துக்க. ஐயோ, இவங்களை வச்சு 5 நிமிஷம் கூட மேய்க்க முடியாது. நான் எங்கிட்டு பாத்துக்கிறது? ஒழுங்காக கூட்டிட்டு போ. இரியா, அதை உன் பிள்ளைகள்கிட்டே கேட்கலாம். ஏண்டா, என் கூட இருக்கீங்களா இல்ல சித்தி கூட இருக்கீங்களா? அம்மா, எங்களுக்கு சித்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க சித்தி கூட தான் இருப்போம். மகனே, எந்த விஷயம் தேவையில்லையோ அதை கரெக்டா பேசுவ. யோ, ஓம் பிள்ளைகள்ல, அதனால ஓம் புத்தி தானே இவங்களுக்கு வரும். அதான் ஒருத்தி காலடியில வந்து விழுந்து கிடக்குறீல. தப்பா பேசாத, விழுந்து கிடக்கல, உக்காந்தா இருந்தேன். சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இந்தாடி, என் பிள்ளைகளை உன்னை நம்பிதான் விட்டு போறேன். அவங்கள பார்த்து பத்திரமா பாத்துக்க. நான் போயிட்டு வரேன். அழகனே, விடுங்கள், பார்த்து கொள்ளலாம், குழந்தைகள் தானே. ஐ சித்தி. சித்தி, நீங்க சூப்பரா இருக்கீங்க. பசங்க 2 பேரும் எப்பவுமே அவங்க அப்பா கூடயே இருந்தாங்களாம். இது தேவதைக்கு பிடிக்கவே இல்லையாம். என்னவே, எப்பவுமே அவனோட பசங்க கூடயே விளையாண்டுகிட்டு இருக்கான். இந்த பிள்ளைக்குட்டி இருக்கவங்களே இப்படிதான் போல. பிள்ளைகளுக்கு தான் எப்பயும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பசங்களா, 2 பேரும் காட்டுல அந்த பக்கத்து போய் விளையாடுங்க. அப்பா கூட நான் கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் முடியாது சித்தி. அவர் எங்க அப்பா எப்பயும் எங்க கூட தான் இருப்பாரு. டேய், நீங்களாம் பிள்ளைகள் தானாடா? பிள்ளைகள் மாதிரி பேசுங்கன்னா பேய்கள் மாதிரி பேசுறீங்க. ஏ தேவதையே, என்ன சொல்கிறாய்? என் பிள்ளைகளை பார்த்து பேய்னு சொல்றியா? நீதான் பேய், நீதான் பேய். ஏன் அழகா, என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? ஐயோ தேவதையே, என்னை மன்னித்து விடு. நான் தவறாக பேசிவிட்டேன். உன்மேல் பாசம், நேசம், அன்பு எல்லாம் வைத்திருக்கிறேன் தேவதையே. என்னை உன் அடிமையாக ஏற்றுக்கொள் தேவதையே, ஏற்றுக்கொள். அப்பா, இந்த பொம்பளைட்ட போய் எதுக்குப்பா கெஞ்சிக்கிட்டு இருக்கா? வாப்பா, நம்ம அம்மாட்ட போயிடலாம். அடே, சும்மாதான் இரேண்டா, நானே அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன். அப்பா, நீ எவ்வளவு பெரிய கெத்தான ஆளு, இந்த பொம்பளைட்ட போய் கெஞ்சிரா? ஐயோ, இவன் பொம்பளை கம்பளைன்னு பேசி மொத்தமா கெடுத்து விட்டுருவான் போலயே. கொஞ்சம் பேசாட்டுக்கு தான் இரேண்டா. யோ, ஒழுங்கா உன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இங்கிருந்து கிளம்பி விடு. மேலோகத்தில் கூட என்னை யாரும் இப்படி புண்படுத்தியதில்லை. உன் பிள்ளைகள் என்னை பேச்சால் ரொம்ப புண்படுத்துகிறார்கள். சில்லுவண்டுகள், உடனே இங்கிருந்து செல்லுங்கள். தேவதையே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு தேவதையே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. யோ அப்பா, கெஞ்சாதையா, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. இந்தாப்பா வரையா, நாங்க போட்டா நீ ஒரு ஆள்னு உன்னைய நம்பி அம்மா விட்டுட்டு போச்சு பாரு. ஐயோ, இவங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்களே. யோ, மரியாதை அங்கிருந்து செல்லுங்கள். இல்ல உன்னை குரங்காக்கி விடுவேன், இல்லை நாயாக்கி விடுவேன். முதலில் உன் பிள்ளைகளை இங்கிருந்து கூட்டிட்டு போ. வாயா பேசுறாங்க, உலகையே விற்று விடுவார்கள் போல. தேவதையே, நான் போக மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நான் போக மாட்டேன். உன் அழகில் மயங்கி விட்டேன் தேவதையே, என்னால் போக முடியாது. சரி, நீ இங்கே இரு, நான் செல்கிறேன். அப்பா, சித்தி எப்படி சூப்பரா மேல வச்சு பாத்தியாப்பா? ஏய், நீங்க எதுக்காக வந்தீங்களா அதை கரெக்டா செஞ்சிட்டீங்க. அப்பனா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே. சரி வாங்க போலாம். எப்பயும் போலயே என் வாழ்க்கை அவளோடய போராடிக்கிட்டு கிடக்கட்டும். வாங்க போலாம். அப்பா, காட்டுக்குள்ள ஜாலியா நடந்து போலாம்ப்பா. ஏய், வாயை மூடிட்டு வாங்கடா போலாம். வேற வழி இல்லாம நாராயணே பசங்களை கூட்டிட்டு தன்னோட மனைவி கிட்டே போனாராம். பரிமளா, வந்துட்டேன் பரிமளா, நான் வந்துட்டேன். ஏயா, உனக்கு அவ அழகு, நான் அழகு இல்லையா? இப்ப எதுக்கியா வீட்டுக்கு வந்த? திரும்படி காட்டுக்கே போயா? போய் அந்த மேனாமணிக்கு கூட ஆட்டம் போடு போ. என் மூஞ்சிலே முழிக்காத.
பரிமளா, கொஞ்சமாவது நியாயமா பேசு. அந்த தேவதை என்ன எந்த அளவுக்கு காதலிச்சா தெரியுமா? நீ தான் வேணும்னே இந்த 2 வாளையும் கொண்டு வந்து அங்க விட்டு எங்க காதலையே கெடுத்து விட்ட. இப்ப திரும்ப அவள்கிட்ட போனா எப்படி என்ன சேர்த்துக்குவா? அவன் என்ன அடிக்காத கூடயா துரத்தி விட்டா, இவங்க தொல்லை தாங்க முடியாம. அட பாவி மனுஷா, உனக்கு பிள்ளையில விட அவ பெருசா போயிட்டாளா? அப்படி என்ன உனக்கெல்லாம் காதல் கேக்குது? அப்பா, அந்த சித்தி சூப்பரா இருந்துச்சுப்பா. நீ தான் தேவையில்லாம கூட்டிட்டு வந்துட்ட. அங்க அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஆமாப்பா, அந்த சித்தி எப்படி பேசினாங்க. இங்க பாரு, அம்மா கத்திக்கிட்டே கிடக்குது. ஆமாடா மோனே, காத்துக்குள்ள ஜாலியா இருந்துச்சுல. உங்களை பெத்து வளர்த்து பாராட்டி சீராட்டி வளர்த்த இந்த அம்மா உங்களுக்கு வேணாமாடா? அம்மா அம்மா அழுகாதம்மா. அப்பா தாம்மா சொல்லுச்சு, அந்த சித்தி ரொம்ப பாசமானவங்க, நீ ஒரு சிடுமூஞ்சின்னு. அப்பா, உன்னாலதான் அம்மா அழுகுது. நீ ஒரு மோசமான அப்பாப்பா. ஏன்டா மயங்களா, இவ்வளவு நேரம் அப்பா கூட ஜாலியா இருந்துபிட்டு இப்போ உங்க அம்மா காரி அழுததும் நான் மோசமான ஆளா? ரொம்ப நல்லவங்கடா நீங்க. யோ நிறுத்தியா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன நல்லா இருக்காது சொல்லிட்டேன். பச்சை பிள்ளைங்க மனச இப்படி கெடுத்து வச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு அப்பனா? பரிமளா, எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு பரிமளா. உன்னோட அன்பு பாசம்லாம் புரிஞ்சிருச்சு. அது இல்லாம பசங்களே என்ன மோசமான ஆள்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டேன் பரிமளா. அவன் மேல இருந்த மோகத்தால நான் தப்பு பண்ணிட்டேன் பரிமளா. என்ன மன்னிச்சிரு பரிமளா, என்ன மன்னிச்சிரு. டேய் பசங்களா, சொல்லுங்கடா. அம்மா மன்னிக்க சொல்லுங்கடா, மன்னிக்க சொல்லுங்க. அம்மா, அப்பா பாவமா, மன்னிச்சிருமா. அம்மா, கடைக்கெல்லாம் போறதுக்கு ஆள் வேணுமா? அப்பாவை இருக்க சொல்லுமா. அவர் இல்லாட்டி நீ எங்களை கடைக்கு அனுப்பிடுவ. அப்பாவை இருக்க சொல்லுமா, இருக்க சொல்லு. இவங்க 2 பேரையும் பெத்து வளர்த்ததுக்கு நம்மளை கடைக்கு அனுப்புற ஆளா வச்சிருக்காங்க. என்ன கொடுமை அது. யோ, பிள்ளைகளுக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமேல் தேவதை காட்டுக்குள்ள இருக்கா அரக்கி காட்டுக்குள்ள இருக்கான்ட்டு போன கைய காலை முறிச்சு போட்டுறேன் பாத்துக்க. ஒழுங்கா வீட்டோடய கடை. பரிமளம் நாராயணனை மன்னிச்சு அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்களாம். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்கள் என்னைக்குமே அகராதித்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கதை சொல்றேம்மா, ஆண்களை ஆகராதி தினம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னை மயக்கினதே ஒரு பெண் தேவதை தான். சும்மா இஷ்டத்துக்கு ஏதாவது பேசாத, ஆண்களை குறை சொல்லணும்னே. இந்த ஆள் திருந்துற மாதிரி தெரியல. கதையை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. எல்லாரும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாரும் எங்க சேனலை லைக் பண்ணுங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரோம்.